வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலார் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை எப்படி பாதியாக குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எப்படின்னா, இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைவாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, விலை குறைவான காய்கறிகளை இன்னைக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை பாதியாக குறைச்சிக்கலாம். இன்னைக்கு தக்காளி 1 கிலோ 30 ரூபாயா குறைஞ்சிருக்கு. பெரிய வெங்காயம் 1 கிலோ 35 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 45 ரூபா, பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபா, கேரட் 1 கிலோ 75 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபா, இஞ்சி 1 கிலோ 100 ரூபா, பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபா, கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபா, வெண்டைக்காய் 1 கிலோ 60 ரூபா, முருங்கைக்காய் 1 கிலோ 95 ரூபா, பீட்ரூட் 1 கிலோ 55 ரூபா, முட்டைக்கோஸ் 1 கிலோ 40 ரூபா, குடமிளகாய் 1 கிலோ 70 ரூபா, காலிஃப்ளவர் பூ ஒன்று 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவ் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் 1 கிலோ 75 ரூபா, கொத்தமல்லி ஒரு கட்டு 15 ரூபா, புதினா ஒரு கட்டு 10 ரூபா, கருவேப்பிலை ஒரு கட்டு 40 ரூபா, சுரைக்காய் 1 கிலோ 55 ரூபா, பாகக்காய் 1 கிலோ 60 ரூபா, வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருணைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. எலுமிச்சம்பழம் கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீக்கங்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூசணிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாம்பல் பூசணிக்காய் கிலோ 20 ரூபா, அவரைக்காய் கிலோ 65 ரூபா, பூண்டு கிலோ 190 ரூபா, பட்டாணி கிலோ 95 ரூபா, நூகுல்காய் கிலோ 45 ரூபா, முள்ளங்கி கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சேப்பக்கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சீனிக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மரவள்ளி கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வல்லாரக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, அரைக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 15 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, மக்காச்சோளம் கிலோ 30 ரூபா, காளான் ஒரு பாக்கெட் 90 ரூபா, வாழைப்பூ ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கிலோ இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா, இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை குறைக்கிறதுக்காக என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிற விலைக்குறைவான காய்கறிகளோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் ஒரு கட்டு 10 ரூபா, வாழைக்காய் ஒன்று 10 ரூபா, அரைக்கீரை பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, பூசணிக்காய் கிலோ 25 ரூபா, சாம்பல் பூசணிக்காய் கிலோ 25 ரூபா, வாழைத்தண்டு வாழைப்பூ ஒன்று 25 ரூபா, தக்காளி கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்குது. பெரிய வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் கோவக்காய் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் கருணைக்கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகையான காய்கறிகள் கிலோ 60 ரூபாய்க்கு உள்ள கிடைக்குதுங்க. இதை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். காய்கறிகளை நீங்கள் ஏலம் விடுற இடத்துக்கே அதிகாலை நேரத்தில் வந்தீங்கன்னா ஏலம் விடுவாங்க. அங்கே லாரியிலிருந்து நீங்கள் மூட்டையாகவே வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவுங்க. ஒரு மூட்டையில் 10 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கிட்டா செலவுகளை குறைக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம். நன்றி.